எரிமேடையில் கிடத்தப்பட்டிருந்த அப்பாவின் உடலை கடைசியாக பார்க்க அமெரிக்காவிலிருந்து பறந்து வந்தான் சிவராமன். எனக்கு உயிர் தந்த உடல். நேற்று வரை அப்பா ஓர் உயிர், இன்று உடல், நாளை வெறும் சொல். அப்பாவின் மரணத்திற்கு அழ முடியாத, அழத் தெரியாத ஒரு தலைமுறை தயாராகிவிட்டது. மயானத்தில் மனைவியின் குரல் கைபேசியின் மூலம் ஒலித்தது. சடங்குகளில் தள்ளி நில்லுங்கள், இன்ஃபெக்ஷன் வந்து தொலையப் போகுது. வெந்து தணிந்தது கூடு. மொட்டையடிப்பதை மறுத்து நீண்ட யோசனைக்குப் பிறகு மீசையை மட்டும் தியாகம் செய்தான். உடைந்த குரலில் கதறி அழுதாள் அம்மா. அவரை பிழைக்க வைக்க வேண்டாம், சாகும்போது பக்கத்தில் கூட இல்லையே, என்னம்மா பண்ணுறது? தூரம். ஆமாப்பா, எல்லாமே தூரமாக போச்சு. வாரம் கடந்தது. ஒரு இடம் பார்த்திருக்கேன்மா, பெத்த தாய் மாதிரி உன்னை கவனிச்சுக்குவாங்க. பழத்தோட்டம்னு ஒரு முதியோர் இல்லம். அப்போ வீடு? நீயே இல்லாத போது இந்த வீடு எதுக்கு? வித்திடலாமா? மகனே சிவராமா, எனக்கு ஒரே ஒரு ஆசை என்றாள் அம்மா. அப்பா கிடத்தப்பட்டிருந்த தரையில் விழுந்தாள், உருண்டாள், கண்ணீரால் நனைந்தாள். கவலையே படாதீங்க, இனி உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் இவங்க அம்மாதான் என்றான் பழத்தோட்டத்தின் காப்பாளர். நியூயார்க் சென்றான் சிவராமன். மனைவி வரவேற்க காத்திருந்தாள். அமெரிக்காவில் இறங்கியதும் அம்மா இறந்த செய்தியை மனைவி கூறினாள். மறுநாள் அதே நேரம் அம்மாவின் உடல் மின் மயானத்திற்கு கொண்டு செல்வதை கணினி திரையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 13,412 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்கைப்பில் எரிந்து கொண்டிருந்தது அம்மாவின் உடல்.